தமிழ்நாடு காங்கிரஸ் அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சியினர் கைகலப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இரு தரப்பினரிடையே அங்கு கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது. இவர்களுடைய இணைகிறார் செய்தியாளர் சுப்பராமன். வணக்கம். அங்கு என்ன நடக்குது முழு விவரம்? வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைமை அலுவலகமான சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி பவனில் தற்பொழுது வடசென்னை கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த இரு தரப்பிற்கு கைகலப்பானது தற்போது நடைபெற்று இருக்கிறது. குறிப்பாக வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளராக செயல்பட்டு வருவர் மதுரா கனி, அதே போல வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்தவர் திரவியம். இந்த இரு தரப்புக்கும் தான் தற்போது அந்த கைகலப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக இதற்கு காரணம் என்ன என்று சொல்லும்போது, தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 28 சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டது. ஆனால் அதில் 5 சட்டமன்ற தொகுதிகளை மட்டுமே வெல்ல முடிந்தது. மீதி இருக்கக்கூடிய 23 தொகுதியில் தோல்வியடைந்த சூழ்நிலையில் அந்த தோல்விக்கான காரணம் என்ன என்பது குறித்து உண்மை கண்டறியும் குழு என்பது அகில இந்திய தலைமையால் அறிவிக்கப்பட்டது. அந்த குழு என்பது இன்று காலை சத்தியமூர்த்தி பவனில் வடசென்னை கிழக்கு மாவட்டமும் அதே போல வடசென்னை மேற்கு மாவட்டம் இந்த 2 மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவருமே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் கருத்து என்பது கேட்கப்படுகிறது. எதன் காரணமாக நாம் தோல்வி அடைந்தோம், என்னென்ன பிரச்சனை நடைபெற்றது, அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகள் என்ன, தோல்விக்கான காரணம் என்ன என்று ஆராயும் போது திரவியம் தரப்பைச் சேர்ந்த ஒருவர், அதாவது நிர்வாகி, அவர் பேர் ரவிக்குமார் என்பவர் வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய மதுரா கனி மீது புகார் ஒன்றை அளிக்கிறார். இவர் தேர்தலில் ஒழுங்காக வேலை செய்யவில்லை, அதே போல பல தவறுகள் செய்திருக்கிறார், பணங்கள் முறையாக நிர்வாகிகளுக்கு பிரித்து கொடுக்கப்படவில்லை உள்ளிட்ட புகார்கள் அவர் மீது தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன் தொடர்பாக தான் வெளியே வரும்பொழுது இரு தரப்பும் இந்த விவகாரத்தை குறித்து கேட்டபொழுது இந்த கைகலப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த 2 தரப்புமே, அதாவது வடசென்னை கிழக்கு மாவட்ட முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய திரவியம் தற்பொழுது சென்னை மாநகராட்சியுடைய காங்கிரஸ் குழு தலைவராகவும் செயல்பட்டு வருகிறார். இந்த 2 தரப்புக்கும் இந்த கைகலப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. ஒவ்வொரு கட்சியிலுமே இந்த உண்மை, அதாவது தேர்தல் முடிந்த பிறகாக தோல்விக்கான காரணம் என்பது என்ன என்பது குறித்து ஆராய்வார்கள். அப்படி ஒரு குழு அமைக்கப்பட்டு அதற்கான ஆய்வு என்பது சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற போதுதான் இந்த பிரச்சனை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதன் பிறகாக அங்கிருந்த மூத்த நிர்வாகிகள் அவர்களை சமாதானம் செய்து அழைத்து சென்றிருக்கிறார்கள்.